ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தி கிச்சன் சேனல். நான் உங்கள் பீனஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் எப்படி பூஜைலாம் முடித்து எந்த கோவிலுக்கெல்லாம் போனேன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜைலாம் முடிச்சாச்சு. காலையிலேயே எழுந்திரிச்சு வீட்டுக்கெல்லாம் சாம்பிராணி தூப தீபம் எல்லாம் காட்டி நைவேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா அவல் பால் தேன் நெய் கலந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா பாலெல்லாம் எடுத்துட்டு இப்போ கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். வாங்க வெளியில கூட்டிட்டு போறவங்கள இப்போ எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கிட்டேயே இருக்கு. நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் பழமையான கோவில், சிவன் கோவில் தான். அங்க கிளம்பியாச்சு. இந்த கோவில் தாங்க ரொம்ப பழமையான சிவன் கோவில். இங்க பாத்தீங்கன்னா பன்னி மரம், அரச மரம், வில்வ மரம், வேப்பில மரம் எல்லாம் இருக்கும் வெளியில. 11 முறை சுத்திட்டு அதுக்கப்புறம் விநாயகர் எதிரில் இருப்பாங்க பாருங்க, அவரை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிவன் கோவில் உள்ள போகலாம். போயிட்டு பாலெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி காலையிலேயே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சதோடு இல்லாம கோவிலுக்கு போயிட்டு நம்ம நல்ல நாளங்கள்ல வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்பவே பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் ஃபீல் கொடுப்போம். உங்க வீட்டுக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சு கிடக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது நம்மளுக்கு. நேரம் ஆக லைன் எல்லாம் ரொம்ப அதிகமாக கூடிடும். ரொம்ப மெனக்கட்டு நம்ம ஒரு லைனில் நிற்கணும். அதுக்கப்புறமா தரிசனம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பூஜை முடிச்சு காலையிலேயே வந்தோம்னா சீக்கிரமா நம்மளுக்கு தரிசனமும் கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவோட நம்ம எல்லாமே அந்த நாளை முடிக்கலாம்னு சொல்ல வரேன். இப்ப பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில்ல விநாயகர் மட்டும் இல்லாம பாருங்க, வாராகி அம்மன் இருப்பாரு, கால பைரவர் இருப்பாரு, அதுக்கப்புறமா காளி அம்மன், எல்லாம் முருகப்பெருமாள், அம்பாள், சிவபெருமாள் எல்லாமே இருப்பாங்க. நான் உங்களுக்கு வர இருக்கிற வீடியோல இந்த கோவிலுக்கு உள்ளலாம் நீட்டா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கூட்டமா இருந்ததுனால நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா வீடியோ எடுத்துருக்கேன். இப்பவே கூட்டம்லாம் பாருங்க ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ஸ்பெஷலா பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்பவே பிடிக்கும். ஏன் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்ததுங்க, உடம்பு சரியில்லை, கோல்டு. இப்போ கூட என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் நான். நீங்கள் என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்தோம். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். அடுத்ததான் நான் அம்மன் கோவிலுக்கு போயிட்டுருக்கேங்க. இந்த வீடியோவில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் கோவிலெல்லாம். நீங்கள் விடாமல் ஃபுல்லாக பாருங்கள்.